அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நேயத்துக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருணேஸ்வரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 8வது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் நல்ல முடிவானாக. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தராவி தொழுகையினுடைய 20வது ரக்காத்திலே ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி வதவல்லவ் வஅய்னுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யன்ஃபிகூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், யார் போரிலே கலந்து கொள்ளவில்லையோ, இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தங்களிலே எவர்கள் சில காரணங்களினால் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குற்றவாளி இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இதற்கு முந்தைய வசனத்திலே லைஸ அலல் துஅஃபாஇ, எவர்கள் பலகீனமாக இருக்கிறார்களோ, முதுமையினால பலகீனமாக இருக்கிறார்களோ, இவர்கள் போரிலே கலந்து கொள்ளாவிட்டால் குற்றம் இல்லை. வலா அலல் மர்லா, யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, உடல்நலம் குன்றி இருக்கிறார்களோ, இவர்கள் போரிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் குற்றம் இல்லை. அடுத்ததான் முக்கியமான செய்தி நான் கூறுகிறேன். வலா அலல்லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன ஹரஜன், அவர்களுக்கு போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நாம் போராட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் செல்வதற்கான பொருளாதாரங்கள் இல்லை, சென்று வருவதற்கான வாகனங்களோ ஆயுதங்களோ இல்லை என்றால், இதன் காரணமாக இவர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் இவர்கள் குற்றவாளி இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சில தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். தபூக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. ஏறத்தாழ மதீனாவிலிருந்து 750 கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு ஊரிலே நடந்த யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். அல்லாஹ் அந்த யுத்தத்தை பற்றி கூறுவான், ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, கடினமான கோடை காலத்தில் நடந்த யுத்தம் அது யுத்தம். சஹாபாக்கள் மிகப்பெரிய தியாகங்கள் செய்த அந்த போரிலே கலந்து கொண்டார்கள். ஏனெனில் ஒன்று, நீண்ட தூர பயணம், 750 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு நீண்ட தூர பயணம். அது மட்டுமல்ல, கடுமையான வெயில் காலம். இதை தராவியிலே கூட அது ஓதப்பட்டது. சில முனாஃபிக்கள் நயவதல் சொன்னால், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த வெயில் காலத்தில் நீங்க போகாதீங்க என்பதாக சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, சொல்லுங்கள் நரகத்தினுடைய நெருப்பு இதைவிட கடினமான என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஒரு புறத்திலே நீண்ட தூர பயணம், இன்னொரு புறத்திலே கடுமையான வெயில் காலம், மூன்றாவதாக வெயில் காலத்தில் தான் பேரித்தங்கனிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நேரம். அதை விட்டு விட்டு அவர்கள் செல்கிறார்கள். சென்று வருவதற்குள்ளாக அந்த பழங்கள் அழுகி போய்விடும், ஒரு வருடத்தினுடைய உழைப்பு பாழாகி போகும். இப்படியான ஒரு நெருக்கடியான நேரத்திலே தான் என்ன செய்தார்கள், போருக்காக சஹாபாக்கள் பயணம் செய்தார்கள். ஏறத்தாழ மார்க்கத்துக்காக வேண்டி 10,000 சஹாபாக்கள் பயணம் செய்தார்கள். நீண்ட வரலாறு. சரியா? சரி, இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்றால், இந்த தபூக்குடைய யுத்தத்தின் போது சில தோழர்கள் வருகிறார்கள், ஏழை தோழர்கள் நபியிடத்திலே வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் போரிட தயாராக இருக்கின்றோம். பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரை போரை ஆரம்பிக்க கூடாது.
ஆனா அதே நேரத்தில் நம் மீது போர் திரிக்கப்பட்டால் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி போராட வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகின்றோம். அடிப்படையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில என்ன செய்யறது, மார்க்கத்தை அழிப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் தயாரான நேரத்தில் தான் என்ன செய்யறது, போரே நடக்கின்றது. அப்ப ஏழை தோழர் என்ன செய்யறாங்க, நபியிடத்திலே வருகிறார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனா அதே நேரத்திலே எங்களுக்கு அங்கே செல்வதற்கான வாகனங்கள் இல்லை, போர் கருவிகள் இல்லை, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தால் நாங்கள் வருகிறோம் சொன்னார்கள். செய்தார்கள், ஏற்பாடும் செய்தார்கள். சில பேருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த தபூக்குடைய யுத்தத்திலே தான் என்ன செய்யறது, பெருமானார் அறிவிப்பு செய்த நேரத்திலே அப்போ உமரே ஃபாரூக் செய்வாங்க, இன்றைய தினத்திலே அபூபக்கர் சித்திக் மிகைத்து விட வேண்டுமாக சொல்லி தன்னுடைய சொத்துக்களை பாதியை கொடுத்தார், தன்னுடைய பொருட்களை பாதியை கொடுத்தார். அப்ப பெருமானார் செய்தாங்க, சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் யார் என்னென்ன கொண்டு வந்தீங்க, வீட்டுல என்ன வச்சுட்டு வச்சிருவா கேட்ட இடத்துல உமரே ஃபாரூக் சொல்லுவாங்க, சந்தோஷமா சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய பொருட்களை எல்லாம் சரி பாதியாக ஆக்கி மார்க்கத்துக்காக நான் பாதியை கொண்டு வந்துட்டேன், பாதியை என்னுடைய வீட்டுல வச்சுட்டு வந்தேன். இப்ப பெருமானார் அபூபக்கர் சித்திக் கேட்பாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க என்பதார். அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை என் வீட்டுல வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டே என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலை என் வீட்டுல வச்சுட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு இருப்பாங்க. அப்பதான் உமரே ஃபாரூக் சொல்லுவாங்க, உங்களை நான் ஒருபோதும் ஜெயிக்க முடியாததாக சொன்னார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செஞ்சார்கள், கொடுத்தார்கள், மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ செல்வந்தர்கள் அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருக்குன்னா அவர் என்ன கொடுக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வரலாற்று எழுதுவார்கள், சொல்லும் நேரத்தில் சில ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. தபூக்குடைய போருக்காக பெருமா அறைப்பு செய்யறாங்க, கொண்டாந்து முன்னாலும் முடிந்த அளவு கொடுக்க என்பதாக ஒரு தோழர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கை நிறைய பேரிச்சலைகள் கொண்டு வந்தார், கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்துட்டு கொண்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க போருக்கு உதவி செய்ய சொன்னீங்க, என்னோட எதுவுமே இல்லை, ஒரு யூதனுடைய தோட்டத்துல போய் என்ன செய்ய, காலை முதல் மாலை வரை என்ன செஞ்ச, தோட்டத்துக்கு நான் தண்ணீர் இறைத்தேன், ஒரு வாளி தண்ணீர் இறைத்தால் ஒரு பேரித்தங்கனி என்ற அடிப்படையிலே நான் காலை முதல் மாலை வரை என்ன செஞ்சேன், தண்ணீரை இறைத்தேன். அதுக்கு அந்த யூதன் எனக்கு கொடுத்ததான் இந்த பேரித்தங்கனி, இதை இந்த என்ன செஞ்ச போருக்காக நீங்க வைத்துக் கொள்வீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவிக்கப்பட்டு வந்த அந்த என்ன செஞ்சாங்க, அந்த பொருட்கள் மீது பறவை விட்டு என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதை கொண்டு இந்த பொருளை பறக்கச் செய்வாயா அப்படி சொன்னார்கள். இது மாதிரி ஒரு தபூக்குடைய யுத்தம் என்பது மிக நெருக்கடியான யுத்தம். சஹாபாக்கள் செஞ்சாங்க, தன்னுடைய உடலாலும் பொருளாலும் உதவி தியாகம் செய்தாரோ, அதனால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். இந்த பெரும் கூட்டத்தை கண்ட போது எதிரிகளை செஞ்சாங்க, புறமுதுகிட்டு ஓடி போனார்கள் என்பதெல்லாம் வரலாறு வரும். அது மாதிரி போயிட்டு வருகிற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பேரித்தகரி அப்படியே அழுகி போகாமல் அப்படியே இருந்தது. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். அல்லாஹ் சொல்லுவா இல்லையா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் நம்முடைய மார்க்கத்துக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், ஜிஹாது செய்கிறார்களோ அவருக்கு நம்முடைய வாசலை நாம் திறந்து வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், சில தோழர்கள் என்ன நபியிடத்திலே வருகிறார்கள், என்ன செய்யலாம், எங்களிடத்துல எந்த வசதியும் இல்லை, ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் என்ன போருக்கு வருகிறோம் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு எதுவுமே இல்லாதான் நீங்க திரும்பி போக என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த தோழர்கள் திரும்பி போறாங்க. திரும்பி போகிற நேரத்தில் எப்படி போனார்களா கூறுகிறான், தவல்லவ் வ அய்னுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அவருக்கு செலவு செய்ய எதுவும் இல்லை என்ற கவலையில் என்ன செஞ்சாங்க, கண்கள்ல கண்ணீர் வழிந்தோடியவர்களாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு கூறுகின்றார். இவர் என்ன செய்தார்கள், போரிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட இவர் குற்றவாளி இல்லை என்று என்ன செய்ய அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இங்க நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த ஆயத்துள்ள விளக்கத்திலே இப்னு கஸீர்ல ஒரு செய்தி எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களோடு போறாங்க, சஹாபாக்களோடு போகிற இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது சில தோழர்கள் நம்மோடு இல்லை சொன்னாங்க, ஹல்லப்தும் பில் மதீனா, சில தோழர்கள் நம்மோடு இல்லை, அவர் மதீனாவில் இருக்கிறார்கள், ஆனால் நாம் மேட்டிலே ஏறினாலும் அவர்களும் ஏறுகிறார்கள், நாம் பள்ளத்திலே இறங்கினாலும் அவர்களும் இறங்குகிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க,
அவர் என்ன செய்தாங்க, நம்மோடு நன்மையிலே கூட்டானவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வர முடியாமல் போனதற்கு தங்கடம் ஒரு காரணமாக இருந்தது. அவர் வர முடியாமல் போனதற்கு தங்கடம் ஒரு காரணமாக இருந்தது, வறுமை ஒரு காரணமாக இருந்தது. எனவே இவர்கள் நம்மோடு இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் நம்மோடு நன்மையிலே சம்பந்தமானவர் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸுடைய அடிப்படையிலே அறிஞர்கள் மக்களுக்கு ஒரு அருமையான செய்தியை கூறுகிறார். என்னவென்றால், இந்த உலகத்திலே ஒன்று நாம் நன்மைகள் செய்ய வேண்டும், ஒன்று நமக்கு முடிந்த அளவுக்கு நாம் நன்மைகள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக எந்த நன்மைகளை நாம் செய்ய முடியவில்லையோ அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தாலே அந்த நல்ல எண்ணத்துக்கே நன்மை கிடைக்கின்றது. ரெண்டு செய்தியை கூறுகிறேன். நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர் அந்த நன்மையை செய்துவிட வேண்டும். ஒருவேளை அந்த நன்மையை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால், அது நமக்கு வாய்ப்பு இருந்தால் நான் செய்வேன் என்பதாக நல்ல எண்ணம் இருந்தாலே அவருக்கு நன்மை கிடைத்துவிடும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகின்றது. அதனால மார்க்கத்திலே எண்ணத்துக்கு, நல்ல எண்ணத்துக்கு மிக உயர்ந்த நன்மை இருக்கிறது. உயர்ந்த எண்ணத்துக்கு உயர்ந்த நன்மைகள் இருக்கின்றது. அதனால் தான் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன். இரண்டு விஷயங்களிலே தவிர பொறாமைப்படக்கூடாது. இரண்டு விஷயங்களை தவிர பொறாமைப்படக்கூடாது. அந்த இடத்துல பொறாமைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இது அல்ல ஜபால் நியாமத்தின் சாரேபிகா, அவனிடத்துல இருக்கின்ற அந்த பாக்கியம் நீங்கிவிட வேண்டாக நினைப்பது தவறு. ஆனா அதே நேரத்தில் இப்படி நினைப்பது கூட என்னவென்றால், அந்த இரண்டு பாக்கியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாமும் அவரை போல் நல்வழியிலே பயன்படுத்தலாம் என்று நினைப்பது சிபுத்தா என்பதாக சொல்வார்கள். இது மார்க்கத்திலே வரவேற்கப்படுகிறது. இதற்கு நன்மையும் உண்டு. அந்த இரண்டு நபர் யாருன்னு சொல்ல பெருமானா சொல்லுவாங்க, ரஜுன் ஆத்தாஹுல்லாஹ மாரன் பஹு இன்ஃபிகு ஆனால் லைலி வானான்ஹா. அல்லாஹு தஆலா ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தார், அவர் அதை கொண்டு இரவு பகலாக மக்களுக்கு நல்வழியிலே செலவு செய்தால், ஒருவர் இப்படி நினைத்தால், யா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இப்படி இந்த செல்வத்தை எனக்கு கொடுத்தால், இது மாதிரியான செல்வத்தை எனக்கு கொடுத்தால் நானும் இரவு பகலாக நல்வழியிலே நான் செலவு செய்வேன் வாக ஒருவர் நினைப்பதை மார்க்க வரவேற்கின்றது. அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த நன்மையை கொடுக்கிறார், அதே நன்மை அல்லாஹு தஆலா கொடுப்பார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கல்வியை கொடுத்திருக்கின்றார், அந்த கல்வியை கொண்டு இரவு பகலா மக்களுக்கு போதனை செய்கின்றார். அதை பார்த்து ஒருவர் நினைக்கின்றார், அல்லாஹு தஆலா எனக்கு இந்த கல்வியை கொடுத்தால் நான் இவரை போட்டு செய்வேன், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வேன் என்பதாக நினைத்தால் அல்லாஹு தஆலா இவருக்கு அந்த நன்மை வழங்குவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு தேசத்திலே பெருமானா சொல்லுவாங்க, இரண்டு மனிதர்கள் நன்மையிலே சமமானவர்கள், இரண்டு மனிதர்கள் பாவத்திலே சமமானவர்கள். இரண்டு மனிதர்கள் நன்மையிலே சமமானவர்கள் யாருன்னு சொன்னா பெருமானா சொல்லுவாங்க. அரபியெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லி முடித்தேன். பெருமானா சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், இல்மையும் கல்வியும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இவர் தன்னுடைய இல்மை கொண்டு கல்வியை கொண்டு அந்த செல்வத்தை நல்வழியிலே செலவு செய்கின்றார். இவர் பெருமானார் சொல்லுவாங்க, அஃதல் மனாசில், இவர் சிறந்த அந்தஸ்துக்குரியவர், உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் பெருமானார் சொல்வார். இரண்டாவது மனிதர் யார் என்றால், அல்லாஹு தஆலா அவருக்கு இல்மை கொடுத்தார், கல்வியை கொடுத்தார், செல்வத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் சொன்னால், அல்லாஹு தஆலா எனக்கு அந்த செல்வத்தை கொடுத்தால், அதே மாதிரி செல்வத்தை கொடுத்தால் நானும் நல்வழியிலே செலவு செய்வதாக சொல்லி தன்னுடைய கல்வியின் மூலமாக இவர் நினைத்தால் இவரும் முதல் வகை மனிதரும் நன்மையிலே சமமானவர். இரண்டாவதா பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன செய்தான், கல்வியை கொடுக்கவில்லை, செல்வத்தை மட்டும் கொடுத்தான். ஒருத்தன கல்வியை கொடுக்கிற செல்வத்தை மட்டும் கொடுத்தான். அந்த செல்வத்தை ஒரு மனிதன் தீய வழியிலே பயன்படுத்துகின்றான். அந்த செல்வத்தை கொச்சேன்னு சேர்ந்த உலகத்துல எல்லா பாவங்களும் செய்யறான். அவன் ஆடாத ஆட்டமில்லை, எல்லாம் ஆடுறான் அப்படின்னா பெருமானார் சொல்லுவாங்க, அஹ்பசுல் மனாசி, அவன் தீய கெட்ட அந்தஸ்துக்குரியவன் சொல்லுவாங்க, கெட்ட அந்தஸ்துக்குரியவன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இல்மையும் கொடுக்கவில்லை, கல்வியையும் கொடுக்கவில்லை, செல்வத்தையும் கொடுக்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மூன்றாவது மனிதரை பார்த்து நினைக்கிறான், என்கிட்ட மட்டும் செல்வம் இருந்துச்சுன்னு என ஒரு ஆட்டம் ஆடிடுவன, அவன் என்னன்னா ஜாலியா என்ஜாய் பண்றான், அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கலாமே, நம்மட காசு தானே இல்லை என்பதாக இவன் நினைத்தால் இவனும் அந்த மூன்றாவது மனிதனும் பாவத்திலே சமானம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால வாழ்க்கையில
நாம் நல்ல எண்ணங்கள் ஒருவனுக்கு இருக்கு. நல்ல எண்ணங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வேற. மற்றவங்களை பத்தி நல்லா நினைக்க அதெல்லாம் சொல்ல வரல, அது ஒரு தனி தலைப்பு. நான் சொல்லக்கூடியது நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தாலே அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பார். எனவேதான் மார்க்கம் நமக்கு இந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. உதாரணமா நம்ம தூங்க போறோம் அப்படின்னா கூட என்ன செய்யறது, மார்க்கம் என்ன செய்யுது, பெருமானான்னு சொல்லுவாங்க தஹஜ்ஜத்துடைய நிய்யத்துல தூங்கணும். தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற எண்ணத்துல தூங்கணும். ஒருவேளை எழுந்து தொழால் பாக்கியசாலிகள், ஒருவேளை எழ முடியாவிட்டார் அந்த நன்மை ஒரு கிடைக்குமாக என்ன செய்வாங்க, பெருமானா சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்கள், நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்கு இருந்தால் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். இல்லாவிட்டாலும் அந்த நன்மைகளை செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் அந்த நன்மை நமக்கு கொடுக்கிறார். அதனால வாழ்க்கும் காலத்திலேயே நல்ல எண்ணங்களுடைய மக்களாக இருக்க வேண்டும். இதை கேட்பதை கடைபிடிக்க எல்லாரும்